राधे कृष्णा। जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। श्री राम जय राम जय जय राम। श्री राम जय राम जय जय राम। जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। जय बोलो राष्ट्र गुरु समर्थ रामदास स्वामी की जय। जय बोलो वीर धीर शूर आंजनेय स्वामी की जय। जय बोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय। जय हिंद भारत माता की जय। जय बोलो गंगा मैया की जय। जय बोलो उत्तर काशी विश्वनाथ महाराज की जय। जय बोलो मार्कंडेय महर्षि की जय। பகவானுடைய கிருபை இன்னைக்கு நாம உத்தர காசிக்கும் கங்கோத்ரிக்கும் நடுவில் இன்னைக்கு ராப்பொழுது நம்ம எல்லாரும் மார்க்கண்டேய சரித்திரம் கேட்டிருக்கோம், வாசிச்சிருக்கோம். மார்க்கண்டேயருக்கு 16 வயசா இருக்கும் பொழுது அவருக்கு மரணம் அப்படின்னு ஒரு விதி. பிறக்கும் பொழுது அப்படிதான் பிறக்கிறார். அப்ப யமதர்மன் வந்து அவருடைய தர்மம், அதான் யம தர்மராஜான்னு சொல்லுவோம். யம அப்படின்னா அந்த ரூல் போட்டாச்சுன்னா அவ்வளோ. நம்ம யம தர்ம யம தர்மராஜன். இந்த யம நியம அப்படின்னா சொல்லுவாங்க. யமம் இப்படிதான் அவ்வளோதான். யாருக்காகவும் எந்த காரணத்தை கொண்டும் அவளுடைய ஆயுசு முடிஞ்சாச்சுன்னா விட்டு கொடுத்து அவளுக்கு ஸ்பெஷல் கன்சிடரேஷன்றது யமனுக்கிட்ட கிடையாது. தெய்வமா பார்த்து அந்த இன்டர்ஃபியர் பண்ணால் ஒழிய யம தர்மராஜா ஒரு ஆளை பார்த்து சரி சரி போ இருந்துட்டு போ அப்படின்னு ஒருத்தரையும் சொல்ல முடியாது. இப்போ நமக்கெல்லாம் வேண்டப்பட்டவர்கள்னா ஒரு கன்சிடரேஷன் இருக்கும் இல்லையா, ஒரு பரவாயில்ல அப்படின்னு. இப்போ நம்ம குழந்தைகள்னா ஒரு விதம், அடுத்தவா குழந்தைகள்னா இன்னொரு விதம், நமக்கு வேண்டப்பட்டவர்கள்னா ஒரு விதம், நமக்கு அபிமானம் இல்லாதவர்கள்னா ஒரு, நம்மளுடைய நடவடிக்கைகள்ல நிறைய பாரபட்சம் இருக்கும். யம தர்மராஜாவிடத்துல அந்த பாரபட்சம் கிடையாது. அதனாலதான் 16 வயசு மார்க்கண்டேயன், இதெல்லாம் மார்க்கண்டேயன் சுத்தின் இருந்த இடம். இந்த காடுகள், நீங்க எங்கெல்லாம் இமாலயாஸ்ல போயிடும் பல இடங்கள் மகாத்மாக்கள் வாழ்ந்துருக்கக்கூடிய பிரதேசம் நமக்கு. அதனாலதான் ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு ஒரு சமாதானம், ஒரு குளிரெல்லாம் தாண்டியும் ஏதோ ஒரு தெய்வீகத்தனமாக உணர்ந்து. டிராவல் கஷ்டம், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், குளிர் தாங்கிறதுன்னு கஷ்டம். ஆனா இந்த மலைமலையா ஏறி இறங்கிறது, இது ஏதோ ஒரு ஒரு சக்தி நமக்குள்ள வந்துருக்கு. ஒரு மனோபலம், சரியா சொல்லணும்னா நம்முடைய எமோஷன்ல ஒரு சமாதானம், ஒரு ஒரு ரைட் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம். முக்கியமா ஹிமாலயாஸ்க்கு ஏன் அழிச்சுட்டு வரேன் அப்படின்னா, சரி அப்படின்னு ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்குவத்தை இந்த ஹிமாலயாஸ் கொடுத்துரும். நான் திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்கேன்னா இதுதான் வாழ்க்கை அப்படின்னு எனக்கு சொல்லி கொடுத்தது ஹிமாலயாஸ். அதனால சரி, இந்த டிராவல் உண்டு, இந்த குளிர் உண்டு, காத்தால எழுந்து ஓடணும், திரும்பி சாயங்காலம் வரணும், டெய்லி பேக்கிங், ரைட். இதுதான், இதுக்கு நடுவில் தான் இது தெய்வீக அனுபவங்கள் கிடைக்கும். ஒரு பிளசண்டான ஒரு டிரைவ் அப்படிலாம் இருக்காது. இன்னைக்கு சுத்தி சுத்தி தான் வந்து அது நடுவில் தான் இந்த மழை, அழகான மலைகள், இந்த டெஹரி டேம். இந்த சுத்தி சுத்தினாதான் இந்த டெஹரி டேமோடைய இவ்வளவு அழகையும் பார்க்க முடியும். ஒரு இடத்துல நின்று தங்கினோம்னா பார்க்க முடியாது, சுத்துறது கஷ்டம். அதே சமயத்தில் சுத்தினாதான் இந்த பூரா அழகையும் பார்க்க முடியும். மேகங்கள்லாம் அப்படி மலைக்கு நடுவில் மாற்றிடலாம், இங்கே ஃபோட்டோவில் பார்க்கலாம், சினிமாவில் பார்க்கலாம். நீங்கள் உங்கள் கண் கொண்டு பார்த்துருக்காது. எவ்வளோ வீடியோ எடுக்கிறது, எவ்வளோ ஃபோட்டோ எடுக்கிறது, எத்தனை வாட்டி எடுத்தாலும் பத்தாது, எவ்வளோ எடுத்தாலும் போதாது, அவ்வளோ விஷயங்கள் இருக்கு. அப்போ வாழ்க்கை அப்படின்றது ஏற்றுக்கொள்ளணும். இப்போ நம்மளுடைய வாழ்க்கையிலும் ஒரு சில நாள் வேலைக்காரா வரமாட்டோம், சில நாள் கரண்ட்டு போயிடும், சில நாள் நாம தான் பண்ணணும்னு நினச்சிட்டு இருப்போம், வேற ஏதான வேலை வந்துடும். பர்ஃபெக்டா பிளான்டு லைஃப் அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லாம் ஒரு பிளான் பண்ணணும், எல்லாம் பண்ணணும். சில சமயங்கள் அது மாறும், இஷ்டத்துக்கு போகும். சரி, ஏற்றுட்டு தான் ஆகணும். இப்போ இன்னைக்கு அதில் 8 மணிக்கு ஏறணும், இப்போ ராத்திரி 8 மணி வரைக்கும் உட்காந்தானே இருந்து, ஆல்மோஸ்ட் 12 hours ட்ராவல் உட்காந்தானே இருந்தது பஸ்ஸில். அதே இடம் தான், வேற எங்கேயும் மாறவும் இல்லை.
நிமிர்ந்து உட்காரலாம், ஒன்றுமே அதுக்குள்ளே என்ன முடியுமோ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஏன்னா சரி கங்கோத்ரி போகணும். அப்போ பெரியதான ஒரு விஷயத்தை அடையும் பொழுது இந்த மாதிரியான அசௌகரியங்கள் நம்ம மனசை பாதிக்காம நம்மளை பக்குவப்படுத்தும். நிச்சயமாக அசௌகரியங்கள் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், டிஸ்கம்ஃபர்ட்ஸ் உண்டு. ஆனால் இது பெருசா மனசை அழுத்துறது கிடையாது. ஓ சரி பத்ரிநாத் பார்த்தாச்சு, அடுத்து நம்ம கங்கோத்ரி பார்க்க போகிறோம். அப்போ இது ஒரு உற்சாகம் கொடுக்கும். ஸோ வாழ்க்கையில் நம்ம எதெல்லாம் புலம்புறோமோ அது எல்லாமே பார்த்தா ஒரு அசௌகரியங்கள், டிஸ்கம்ஃபர்ட் தான். அதனால் வாழ்க்கையில் ஒன்று பெரிய ஒரு தொந்தரவோ இல்லாட்டி வாழ்க்கையை என்னடா அப்படின்னு நொந்து போகிறதுக்கோ ஒன்று பல விஷயங்கள் என்ன வாழ்க்கையில் நொந்து போகிறதுலாம் பார்த்தா அல்ப விஷயமா இருக்கும், ரொம்ப அல்பமான விஷயங்களாக இருக்கும். அதுக்கு அவ்வளவு தூரம் வெயிட் கொடுத்து மனசை போட்டு பாரமாக்கிக்கும். இப்போ இந்த டிராவலிங்கில் மனசில் பாரம் ஏற்றுக்கல. நான் நிச்சயமாக நான் சொல்ல திரும்பி என்ன சொல்ல, உடம்புக்கு கலப்பு இருக்கும், சாப்பாடு அதே இது சாப்பாடு, திரும்பியும் ராப்பகலாக ஓடுறது எல்லாமே இருக்கு. ஆனாலும் பத்ரிநாதனை பார்த்தோன்னு அந்த ஒரு சந்தோஷம், வியாச குகையை பார்த்துட்டோம், எஸ் பாகவதம் விஷயம் தெரியும், சரஸ்வதி நதியை கண்ணால் பார்த்துட்டோம். ஸோ நம்ம மனசில் உக்காந்தாச்சு இந்த விஷயங்கள். அதுக்கு இது மனசில் பதிய வைக்கிறது நாம் நேரம் வரணும். அதுக்கு உடம்புக்கு இப்போ நல்லா கவனிச்சு பாருங்க, திரும்ப திரும்ப உடம்புடைய டிஸ்கம்ஃபர்ட் தான் பெருசாக பார்த்துருக்கோம் நம்ம. அப்போ இது எல்லாம் தாண்டி தான் தவம். இப்போ மார்க்கண்டேயருக்கு 16 வயசுல மரணம்னு தான் வாழ்க்கையை ஆரம்பம். அவள் அப்பா அம்மாவுக்கு நல்லா தெரியும் இந்த பிள்ளைக்கு 16 எவ்வளோ கஷ்டம். ஒரு அப்பா அம்மா நினச்சி பாருங்க, எல்லாரும் சூப்பராக பர்த்டே கொண்டாடும்போது இன்னும் 15 வருஷம் தான் என் பிள்ளை, இன்னொரு 10 வருஷம் தான், இன்னொரு 3 வருஷம். நிஜமாவே திடீர்னு போகிறது வேற, கவுண்டிங் த டேஸ் அப்படின்றது வேற. நிஜமாவே இப்போ ஒன்றும் வேண்டாம், ஹிமாலயா கடப்புறோம் ஆடணும், ஒரு வாரம் ஆயிடுச்சா, ஒரு வாரம் ஆயிடுச்சா, 4-5 நாள் ஆயிடுச்சு வச்சுக்கோங்க, 5 நாள் ஆயிடுச்சு, இப்படி 6 நாள் ஆயிடுச்சா, இன்னும் ஒரு வாரம் தானா, இன்னும் 5-6 நாள் தானா. அப்போ இதுவே குறையும் பொழுது ஒரு மாதிரி இருக்கு, ஐயோ ஓகே ரைட் அப்படி. அப்போ நம்ம கண்ணுக்கு ஒவ்வொரு காண்டி குழந்தை பிறந்தநாள் ஆசீர்வாதம் என்ன சொல்லி ஆசீர்வாதம் பண்ண போகிறோம். அந்த மாதிரி ஸ்திதியில் வாழ்ந்த ஒரு குழந்தை மார்க்கண்டே. அவனுக்கும் தெரியும் தனக்கு 16 வயசு தான் அப்படின்னு தெரியும். அவ்வளோ கஷ்டம் எண்டு டேட் தெரிஞ்சுட்டு ஒரு வாழ்க்கையை வாழறதுன்றது ஒரு வாரம் 10 நாள்னா ஓகே. 16 வருஷம் அந்த டீனேஜோடைய வந்து அந்த ப்ராப்பர் டீனேஜ் 16 வயசுன்றது அதில். ஆனால் அதுலேயும் இந்த குழந்தை இங்கெல்லாம் உட்காந்து தபஸ் பண்ணியிருக்கான். அப்போ தான் யமதர்மராஜா வர அந்த உத்தரகாசி நம்ம வரும்போது பார்க்கல, போகும்பொழுது பார்ப்போம். நம்ம சிவலிங்கத்தை கட்டின்னு இருக்கும்பொழுது தான் யமதர்மராஜா வந்து பாசக்கயிறு வீச அந்த சிவலிங்கமே மார்க்கண்டேயன் பக்கம் அப்படி சாஞ்சு தான் இருக்கு. இன்னைக்கும் மார்க்கண்டே எந்த பக்கம் கட்டி பிடிச்சோன்னா அந்த பக்கம் சாஞ்சு இருக்கு. அங்கிருந்து தான் சிவபெருமான் ஆவிர்பவிச்சு, அந்த லிங்கத்திலேருந்து ஆவிர்பவிச்சு தான் காலனை உதைச்சது. அதனால தான் பாரதி சொல்லும் பொழுது வாடா காலா உன்னை காலால் எட்டி உதைக்கிறேன் அப்படின்வார். சரியா? இது வந்து இன்ஸ்பிரேஷன் வந்து லிங்கஸ்வரூபமா இருந்த சிவபெருமான் வெளில வந்து மார்க்கண்டேயருக்காக காலனை உதைக்கிறது தான் இன்ஸ்பிரேஷன். வாடா காலா உன்னை காலால் எட்டி உதைக்கிறேன் அப்படின்வார். நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ. அப்ப அந்த சமயத்துல தான் மார்க்கண்டேயருக்காக சிவபெருமான் பரிஞ்சுண்டு வரும்பொழுது மார்க்கண்டேயனுக்கு என்றும் 16. இன்னைக்கு யாராவது எங்கா இருக்கான்னா அவன் மார்க்கண்டேயன் அப்படின்னு 16 வயசுல உசுறு போகிறது எப்படி, 16 வயசோடய வாழ்றது எப்படி. நிஜமாவே 16 வயசுல உசுறு போக போறோம். ஆனால் 16 வயசு உசுறு போறதே ஒரு வரமாயிடுது. என்றும் 16 எவ்வளோ ஸ்வீட் 16 சொல்லுவாங்க. நிஜமாவே ஸ்வீட் 16 ஒரே வார்த்தை யாரு சொல்லணும், மார்க்கண்டேயருக்கு தான் சொல்லணும் ஸ்வீட் 16. அதனால 16 அவ்வளோ பெருசாக சொல்லணும்னா மார்க்கண்டேயரை பிராதானியமாக வச்சுதான் இந்த 16 வயசை பிராதானியமாக சொல்லிட்டு இருக்கோம். அப்படி மார்க்கண்டேயர் தபஸ் பண்ண ஒரு உத்தரகாசி, அதை தாண்டி தான் நம்ம வந்தோம். இந்த பக்கம் அப்படியே போனால் இங்கே கங்குனானின்னு ஒரு இடம் இருக்கு, அதெல்லாம் நாளைக்கு சொல்கிறேன். கங்கோத்ரி பகீரதன் தபஸ் பண்ண ஒரு இடம் தான் நாளைக்கு போய் நம்ம காக்க போகிறோம். பகீரத பிரயத்தனம் எல்லாத்துக்கும் சொல்லுவோம். அந்த பிரயத்தனம் விடாமுயற்சி, மனசு வந்து பலமாயிட்டே இருக்கணும். சில டிஸ்கம்ஃபர்ட்ஸ் இதுக்குள்ள மனசுல பயம் வருது, இல்லாட்டி மனசு பாரமாக இருக்குது, மனசு குழப்பமாக இருக்குது, அதை விடவே கூடாது. ஏதான ஒரு நெகட்டிவ் ஃபீலிங் வருது, நெகட்டிவ் எமோஷன் வருதுன்னா உடனே அதை டைவர்ட் பண்ணித்தான் நீங்கள் தான் பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு தானே தெரியும். இது வெளிலேருந்து மற்றவாட்ட நீங்கள் மறைக்கலாம், ஒன்றும் இல்லைன்னு சொல்லலாம்னா உங்களுக்குள்ள இருக்கு.
அதை நீங்க தான் நேக்கரிச்சு வெளில வரணும். நீங்க தான் அதை ஜெயிச்சாகணும். வேற ஆப்ஷனே கிடையாது உங்களுக்கு. சமர்த்த ராமதாசர் இதைத்தான் அவ்வளவு அழகா தன்னுடைய சிஷ்யாளுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். இது வந்தாலும் அஞ்சாதே மனமே, அவ்வளவுதான். என்ன வேணா வரட்டுமே, பார்த்துடுவோம். பயந்து ஓடி ஓடி யோசிச்சு யோசிச்சு குழம்பி என்ன போடுது? இன்னும் நாம தானே வீக் ஆகும். இப்போ வரும்போது அப்படியே குளிர் நடுங்கிச்சு. இப்போ ரைட் சாதாரணமா வேறு வழி இல்லை, நைட்டுக்கு தான் தங்கணும், 4 நைட்டுக்கு தான் தங்கணும். அப்போ உடனே வேறு வழி இல்லைன்னா உடம்பு கடைன்னு அந்த குளிருக்கு ஒத்துக்குறையான மனசு ஒத்துன்றது. சரி, இன்னைக்கு நாளைக்கு இங்கே தான் அப்படின்ன உடனேயே ஒத்துக்கிறது இல்லையா மனசு. அப்போ உடம்பு அதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறது. மனசு பலமாகணும். அதுக்குத்தான் இவ்வளவு விஷயமும் சமர்த்த ராமதாசர் பண்றார். சத்ரபதி சிவாஜியிலேருந்து எல்லாருக்கும் அதுதான் சொல்றாரு. ஒரு சந்தர்ப்பத்தில் சத்ரபதி சிவாஜி போகும்போது இங்கேயோ ஒரு இடத்துல ஒரு பிரவச்சனம் நடக்கிறது. அப்ப பிரவச்சனம் கேட்கிறார். ரொம்ப அழகா ஒருத்தர் விஷயம் சொல்லிட்டு இருக்கார். ராமாயணமோ பாகவதமோ ஏதோ சொல்லிட்டு இருக்கார். அதுல முக்கியமா விதேகி அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்ல. சாதாரணமா நம்ம ஜனக மகாராஜாவை சொல்லும் பொழுது விதேக ராஜா அப்படின்னு சொல்லுவாங்க. விதேக தேசம்ன்றது இன்னைக்கோட பீகார் இதெல்லாம் தான் விதேக தேசம் அப்படின்னு காண கிடைக்கிறது. அவர் ராஜா விதேக ராஜா, அதனால விதேக ராஜ்யம்னு சொல்லுவார். விதேகி அப்படின்னா தேக அபிமானத்தை விட்டவர்னு அர்த்தம். இப்போ நாமெல்லாம் எதை யோசிச்சாலும் நம்ம உடம்பை பேஸ் பண்ணி தான் நம்மளால் யோசிக்க முடியும். உடம்பை பேஸ் பண்ணாமல் நம்மளால் யோசிக்கவே முடியாது. இப்போ பசியாக இருக்கட்டும், தாகமாக இருக்கட்டும், ஒரு ட்ரெஸ் போட்டுக்கிறதா இருக்கட்டும், எங்கேயா ட்ராவல் பண்ணுறதா இருக்கட்டும், உடம்பை பற்றி யோசிக்காமல் வேறு எதாவது யோசிக்க முடியும்? சொல்லுங்கள் பார்க்கலாம். உடம்பை பேஸ் பண்ணாமல் நான் ஆண் நான் பெண் அப்படின்னு யோசிக்காமல் எப்படி இருக்க முடியும்? நான் வெஜிடேரியன் நான் யோசிக்காமல் எப்படி இருக்க முடியும்? நான் சவுத் இந்தியன் அப்படி யோசிக்காமல் இருக்க முடியும்? நம்ம ஆயுசு முழுக்க இந்த எண்ணங்கள் நம்ம கூடவே தான் ட்ராவல் ஆகிட்டு இருக்கும். உடலை அடிப்படையாக கொண்டு தான் நம்ம குடும்பம், போஸ்ட்டு, பொசிஷன் எல்லாமே உடம்பை பேச. ஆதாரம் இருக்கட்டும், ஐடி ப்ரூஃப்னு கேட்பாங்க. ஆதார் கொடுத்தாலும் திரும்பி உடம்புக்கு தானே எங்கள் அடையாளங்க, ஆத்மாவுக்கு என்ன அடையாளம்? அந்த அடையாளங்களை தாண்டி தான் ஆத்மான்னு நினைச்சுண்டு இந்த உடம்பினுடைய விஷயங்கள் தன்னை பாதிக்காதபடி இருப்பவன் விதேகி. இதெல்லாம் தெரியும் அவளுக்கும், இதெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணும். ஆனா அதுக்கு பெருசா விலை கொடுக்காம இது இப்படித்தான். குளிர்றதா சரி, குளிர்றது ஸ்வெட்டர் போட்டுப்போம். வேர்க்கிறதா ஆமா வேர்க்கிறது விசிறிப்போம், இல்லாட்டி ஏசி போட்டுப்போம். பசிக்கிறதா சரி சாப்பிடுவோம். அஜீரணமா வயிறு காய போடுவோம். தூக்கம் வருதா தூங்குவோம். இவ்வளவுதானே. உடம்பு வயசாகிறது ஆமா வயசாகிறது. அந்த யதார்த்தத்தை ஒத்துக்கிறது தான் நமக்கு ஒரு பெரிய சேலஞ்சு. இது இப்படிதான் ஒத்துக்கொள்றது தான் பெரிய சவால். இந்த சவால்கள் அவளுக்கு வர்றது, அது ஏத்துக்கிறான். ஏத்துண்டு சரி இதான் வாழ்க்கை. அதனாலதான் அவர் ரொம்ப கொண்டாடுவார். ஜனக மகாராஜாவுடைய அரண்மனை. இப்ப சாதாரணமா மற்ற ராஜாக்களுடைய அரண்மனைக்கு போனோம்னா ராஜ்யத்தில் என்னென்ன நடக்கிறது, மிலிட்ரி எப்படி இருக்கு, ரெவென்யூ எப்படி இருக்கு, விளைச்சல் எப்படி இருக்கு, உள்ளூர்ல யாராவது பிரச்சனை பண்றானா, இந்த மாதிரி ஒரு ராஜ்ய பரிபாலனத்திற்கான விஷயங்கள் தான் டிஸ்கஸ் பண்ணப்படும். நம்மளே குடும்பத்தில் என்ன பேச போறோம்? சம்பளம் வந்திருக்கு, சேவிங்ஸ் பண்ணணும், இது செலவா இருக்கு, அவளுக்கு உடம்பு, ஒரு நாளை போல வேற என்ன பேச போறோம்? ஆத்மாவை பத்தி பேச போறோமா? பரமாத்மாவை பத்தி பேசுறது கூட சரியானும் பிரச்சனை மாறணும். இப்படிதானே ஒழிய பரமாத்மாவை பத்தி பரமாத்மாவுக்காக பேசுறோமா அப்படின்னா இல்லை. ஆனா இவர் இதை தாண்டி அவ்வளவு அழகா இருக்காராம் நம்ம ஜனக மகாராஜா. அதனாலதான் விதேக ராஜான்னு பேரு. தேசம் விதேக தேசம் பேரு. அவருடைய மகள் அப்படின்றதுனால வைதேகி அப்படின்னு நம்ம சீதாதேவிக்கு பெயர். அப்ப அந்த பௌராணிகர் சொல்றார், அதெல்லாம் அந்த காலத்துல விதேகிகள்லாம் இருந்தா
நிறைய சாதுக்களுக்கு அப்போ சுகபிரம்ம மகரிஷி எல்லாம் சரீர அபிமானமே, அவருக்கும் 16 வயசு என்னைக்குமே ரொம்ப அழகா இருப்பார். ரொம்ப அழகா இருக்கும். 16 வயசுல உடம்பு அழகா இருக்கு யாராச்சும் நிஜமா சந்தோஷமா தானே இருக்கும். வெரி காமன். இந்த உடம்பை கொண்டு நடப்பார், உடம்பை கொண்டு பேசுவார், உடம்பை கொண்டு எல்லாம் பண்ணுவார். ஆனால் உடம்பு மேலே பற்றுல நமக்கு புரியவே புரியும் அந்த கான்செப்ட். கேட்டுக்கலாம் ஒழிய நான் உடல் அல்ல அப்படின்னு ரமண மகரிஷி மாதிரி எத்தனை பேசுவேன். விதேகி அப்படின்னா ரமண மகரிஷி, சதாசிவ பிரம்மேந்திரான், சுகபிரம்ம மகரிஷி, இந்த லிஸ்ட் எல்லாம் உண்டு. அப்ப சிவாஜி மகாராஜா அந்த இது கேட்கும்போது பிரவச்சனம் பண்றவர் சொல்லிட்டார், இந்த காலத்துல எல்லாம் விதேகிலாம் ரொம்ப துர்லபம், புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டார். சிவாஜி மகாராஜா பார்த்தா சரி ஒன்றும் சொல்லலை. இப்போ சிவாஜி மகாராஜாவுக்கு ஒரு சந்தேகம், இந்த காலத்துல விதேகி உண்டா இல்லையா தெரிஞ்சுக்கணும். யார்கிட்ட போய் கேட்கறது? பிரவச்சனம் பண்ணுறது அவர் தான் பிரவச்சனத்திலே சொல்லிட்டாரு ஆள் இல்லைன்னு. அப்புறம் அவர்கிட்ட கேட்டு பிரயோஜனம் இல்லை. அவர் புராணங்கள் என்ன சொல்லியிருக்கோ, இதிகாசங்கள் என்ன சொல்லியிருக்கோ அதை வச்சு அவர் சொற்பொழிவு பண்ணிட்டு இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டார். அவர் ரியலைஸ் பண்ணியிருந்தாருன்னா யாராவது ஒருத்தரை காட்டி கொடுத்துருப்பார். அவர் ரியலைஸ் பண்ணலை, அப்போ அவருக்கு தெரியல. அப்போ அதுக்கு மேலே போய் அவர்கிட்ட கேட்டு என்ன பண்ணுறது? நேராக ஒரு நாள் சமர்த்த ராமதாசரை பார்க்க போயிட்டார். இதுக்கு அவர் தான் பதில் சொல்ல முடியும். பதில் சொல்றதே இல்லை, நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கணும், இருக்காளா இல்லையா, அவ்வளோதான். நேராக வந்துட்டார். சமர்த்த ராமதாசரை பார்த்தார், சமஸ்காரம் பண்ணார். சமர்த்த ராமதாஸ் சாதாரணமாக ராஜ்ய பரிபாலனை எப்படி பண்ணிட்டு இருக்கு அது எல்லாமே டீட்டெயிலாக கேட்டுப்பார் எப்பொழுதுமே. ஏன்னா உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நமக்குன்னு சில கர்மாக்கள் உண்டு. உடலை கொண்டு நிறைய காரியங்கள் பண்ணணும். அது எல்லாம் நாம் பர்ஃபெக்டாக பண்ணணும்னு நம்ம சாஸ்திரம் சொல்லியிருக்கு. நீங்கள் வந்து எனக்கு இந்த கடமை பிடிக்கல விட முடியாது, நீங்கள் பண்ணித்தான் ஆகணும்னா பண்ணித்தான் ஆகணும், ஒரு ஆப்ஷனே கிடையாது. இப்போ நீங்கள் இந்த டிரைவர் வண்டி ஓட்டுறான், அவன் நிஜமாகவே விட்டா போய் உட்காந்துப்பான். ஆனால் வேறு வழி கிடையாது அவனுக்கு. இருட்டே ஆனாலும் சரி, இவ்வளோ நேரம் ஆனாலும் சரி, அவன் கொண்டு வந்து விட்டுத்தான் ஆகணும். வந்து இறங்க சபாடன் உட்கார முடியாது, லக்கேஜ் எடுத்து கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா அவனுடைய தர்மம், கடமை, அவனுக்கான ஒப்படைக்கப்பட்ட பொறுப்பு இது. திருப்பி நாளைக்கு அதில் 7 மணினா அவன் 7 மணிக்கு அவன் ரெடி ஆகித்தான் ஆகணும். அந்த சார் அவன் வேறு வழி இல்லை, உடம்பு இல்லை, வேறு ஏதானோ சிரமங்கள் இருக்குது அப்படின்னா ஏதோ ஒன்று உண்டு. ஆனால் அவன் பாட்டுக்கு ஆசை பண்ணான், ரிலாக்ஸாக போகணும், ஒரு 3 மணி நேரம் வண்டி ஓட்டணும், ஜாலியாக ஒரு இடத்துல தங்கணும், நல்லா பைசா ஆகணும், அப்படி நடக்காது. இந்த விஷயத்துக்கு இவ்வளோ நாள்னா அதை நம்ம ஏற்றுண்டா மட்டும்தான் அவன் ட்ராவல் பண்ண முடியும். அவன் இப்படி உத்தராகண்ட் ட்ராவல் பண்ணுறான்னா அவன் மனைவி, அவன் குழந்தைகள் அவனை விட்டு இருந்து தான் ஆகணும். அதான் அவனும் ஒத்துக்கணும், அவன் குடும்பம் ஒத்துக்கணும். அப்போ தான் அது சாத்தியமாகும், இல்லாட்டி நடக்காது. இப்போ எத்தனையோ பேர் சொல்லப்பா டாக்டர்ஸ்லாம் இருக்கா, நல்லா தூங்கிட்டு இருப்பா, திடீர்னு ஃபோன் பண்ணுவா, எமர்ஜென்சி உடனே வாங்குவோன்னு. நம்மளை தூக்கத்தை எழுப்பினா எதுக்கு இப்போ எழுப்பினீங்க, ஏன் என்ன எழுப்பணும் அப்படின்னு கோவம் தான் வரும். ஒரு டாக்டரை எழுப்பி எமர்ஜென்சினா நேராக போய் பேஷண்ட் அட்டன் பண்ணி என்ன பண்ணணுமோ பண்ணி தூக்கத்தில் எழுந்து ஒரு மனுஷன் ஓடி போய் ஒரு பேஷண்ட்டை பார்த்து ஆப்ரேஷன் பண்ணோன்னா எவ்வளோ அலர்ட்டாக இருக்கணும் மைண்டு. நிஜமாவே நம்ம ஏன் டாக்டர்ஸ்லாம் கொண்டாடுறோம்னா விளையாட்டு கிடையாது. நம்ம தூங்கிடுவாள் எழுப்பி எங்கே சாவி வச்சோன்னா நம்ம சமயத்து தூங்குவோம், எங்கே தூங்குவோம் தெரியாது. எனக்கு சமயத்தில் அப்படி ஆகிடும். ஊராக சுற்றிட்டு இருக்கேன், ஹோட்டலாக தங்கிட்டு இருக்கேன்னா சமயத்தில் வீட்டுக்கு போயிட்டு இன்னைக்கு எந்த ஹோட்டலில் தூங்கிக்குன்னு தோணிட்டு இருக்கோம். ஹோட்டலெல்லாம் கட்டில் படுத்துவேன், வீட்டில் போனால் கீழே பெட்டு போட்டு படுத்துவேன். ஏன் திடீர்னு நான் தரையில் இருக்குன்னு தோணும். கொஞ்ச நேரம் ஆகும். சில டைம் சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா வீடும் தெரியும், ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ஆகும். ஓகே நான் வீட்டில் மெட்ராஸில் இருக்கேன் அப்படின்னு தோணுனதுக்கு அப்புறமா தான் ரைட் இங்கே சுவிட்ச் இருக்குது, இங்கே பாத்ரூம் இருக்குது, இல்லாட்டி ஒரு லெஃப்ட்டில் இருக்கும், ஒரு ரைட்டில் இருக்கும், ஒவ்வொரு நாள் ரூமுக்கு மாறிட்டு இருக்கும் இல்லையா. இப்போ டாக்டர் நினச்சி பாருங்க, இதுக்கு நடுவில் எழுந்து அலர்ட் ஆகி அந்த உடம்புக்கு என்ன வேணுமோ அதை எதாவது ஆப்ரேஷன் பண்ணணும்னா இவ்வளோ மைன்யூட் வேலை பண்ணணும்னா அவன் மென்டலி படிக்கும்பொழுது அதுக்கு ப்ரிப்பேர் ஆகிடுவான். நிறைய பேர் ட்ரைனிங்லாம் போவாள் டாக்டர்ஸ். நீங்கள் பார்க்கணும், இந்த பசங்கள்லாம் 24 மணி நேரத்தில் 20 மணி நேரம் டியூட்டிஸ் உண்டு அவளுக்கு, மாற்றி மாற்றி போடுவேன். ஏன்னா அந்த ட்ரைனிங் வேறு ஆப்ஷனே கிடையாது அவளுக்கு, எல்லா ட்ரைனிங்கும் உண்டு. அவன் நினச்சாலாம் ரொம்ப. நான் இப்போ கூட நான் போன வாட்டி சோப்டா வந்திருந்த பொழுது ஒரு டாக்டர், இந்த டாக்டர் பெரிய லெவலில் இருக்காங்க, கார்டியோ அந்த மாதிரி, ஒரு 3 நாள் லீவ் எடுத்துட்டு ஒய்ஃபு குழந்தையோட வந்துருந்தேன். சின்ன பையன் தான், மேபி அரௌண்ட் 30-35 அவ்வளோதான். ஆச்சரியமாக இருந்தது. அந்த 3 நாள் அவங்க அப்பாடா அப்படின்னு இருந்தேன். அவனுக்கு
பெரிய ரிலீஃப் அந்த இடத்துல நெட்ஒர்க்லாம் கிடைக்காது. அப்பாலான் இருந்தான், நிஜமா சொன்னான், ஐம் ஜஸ்ட் என்ஜாயிங் மை லைஃப் அப்படின்னு. அவனுக்கும் சின்ன பையன் தான், அவனுக்கும் ஆசைகள் இருக்கும், அவனுக்கும் கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குமே. சம்பாதிக்கிறான், வீடு கட்டுறான், அப்போ கூட எவ்வளோ பெரிய பொறுப்பு. அப்போ நாம் பொறுப்புகளை நினச்சி நம்மளுடைய கடமைகளை நினச்சி மனசை பாரம் அழுத்தின்றோம்னா சரி வர. ஆனாலும் மகாத்மாக்கள் என்ன பண்ணுறா, இதெல்லாம் நீ பண்ணணும், இதை பண்ண 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 பண்ணதான் ஒரு தெளிவு வரும். அந்த விஷயங்களை இப்படி பண்ணணும்னு ஒரு நுணுக்கம் வரும். அப்புறம் ஒரு ஸ்டேஜில் பற்றுதல் இல்லாமல் பண்ண வந்துடும். சொன்ன ஆசைப்பட்டோன்னு யாரும் 12 மணி நேரம் வேனில் உட்காரல, வேற வழி இல்லை. முதல் நாள், 2ஆவது நாள், 3ஆவது நாள், சரி நீ உட்காந்து இதெல்லாம் உட்காத கூட இறங்க வேண்டாம், அப்படியே போயிட்டு இருந்தா போதும். அப்ப என்ன ஆகிறது, மனசு அதை ஒத்துக்கிறது இல்லையா, இந்த பக்குவம். அப்ப சமர்த்த ராமதாசர் எல்லாம் விசாரிக்கிறார். அப்ப சிவாஜி மகாராஜா ஒரு எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லிட்டு, இந்த மாதிரி நான் ஒரு பிரவச்சனம் கேட்டேன், இந்த காலத்துல விதேகி இல்லைன்னு சொல்றா. சிவாஜி மகாராஜாவுக்கு விதேகின்னு அர்த்தம் எல்லாம் தெரியும், இப்ப நான் சொல்லி முடிச்சு அந்த மாதிரி இருக்காளா இல்லையா மகாராஜ் அப்படின்னு நேரடியா கேட்டுட்டார். சமர்த்த ராமதாசர் சிரிச்சார். எல்லா காலத்திலையுமே எல்லாரும் உண்டுப்பா, விதேகியும் உண்டு. அந்த காலம் சுகபிரம்ம மகர்ஷி இந்த காலத்திலையும் உண்டு. நமக்கு தெரியல அவ்வளவுதானே ஒழிய, இல்லாமல் அவர் சொன்னது உண்டு எனக்கு தெரியலன்னு சொல்லியிருக்கணும். இந்த காலத்துல கிடையாதுன்னு சொன்னது தப்பு. கிடையாதுன்னு சொல்றதுக்கு அவருக்கு தெரியல, தான் உண்மை. அவருக்கு தெரியல. இப்ப ஆப்பிள் மரமே பார்க்காதவர்களுக்கு ஆப்பிள் மரம் ஆப்பிள் செடின்னு சொன்னா தெரிய போதா, கொடின்னு சொன்னா தெரிய போதுதான்? நிச்சயமா தெரியாது. அப்படியா சொல்லிட்டு போயிட போறோம். இப்ப நீங்க பாரு, இல்ல நான் பார்த்துருக்கேன் ஆப்பிள் மரம் தான் அப்படின்னு சொல்ல முடியும். அப்ப தெரியாத ஒரு விஷயம், ஏதோ ஒரு நாட்டில் ஏதோ ஒரு ஊர்ல ஏதோ ஒரு தெரு சொல்றான், எனக்கு தெரியலன்ற இல்லைன்னு சொல்ல முடியுமா? எனக்கு தெரியாதுன்னு நான் சொல்ல முடியும், அதெல்லாம் கிடையவே கிடையாது அப்படின்னு அப்படி சொல்ல முடியும். எங்க ஊர்ல இருக்கிறது தெரியல சொல்லாம முடியும், மற்றபடி சொல்ல முடியாது. அப்ப அவர் சொல்லிட்டார் இருக்கார். அப்படியா மகாராஜ், நான் யாரையாவது பார்த்துருக்கேன்னா பார்க்க முடியும், எனக்கு அந்த வாய்ப்பு உண்டா? சமர்த்த ராமதாஸ் அப்படி சிரிச்சார். எப்படி சிரிக்கிறது? துக்காராம் மகாராஜ பார்த்திருக்கியே, அவர் விதேகியா இல்லையா அப்படின்னு எவ்வளோ இப்படி பார்த்தா துக்காராம் மகாராஜ் தன்னை மறந்து பல காலங்கள் இருந்திருக்கு. உடம்பை பத்தியே கவலைப்படாம, உடம்புக்கான எந்த ஒரு விஷயத்துக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம, அவர் கண்ணதற்கு சிவாஜிக்கே நல்லா தெரியும். வாஸ்தவம் தான் மகாராஜ், ரொம்ப அழகான பதில், சிம்பிளா ஆசீர்வாதம் பண்ணார். அடுத்த நாள் கிளம்பிட்டான் சிவாஜி. அவனுக்கு உடனே போய் துக்கோபாவை போய் பார்க்க, சமர்த்த ராமதாசர் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டார் விதேகின்னு. உடனே நேரம் துக்கோபா சத்சங்கத்துக்கு போறார். துக்கோபா வாங்கோ உட்காருங்கோ. அவர் அது ராஜ்ய பரிபாலனை எல்லாம் கேட்டார். அவர் சொன்ன சமர்த்த ராமதாஸ், ஆஹா பார்த்து வந்து அவ்வளோ பெரிய பாக்கியம் எல்லாம் சொன்னார். இப்போ சத்சங்கம் இருக்கு, இருந்துட்டு போங்க. சரி இருக்கேன் உட்காந்தார். அன்னைக்குன்னு பார்த்து துக்கோபா விதேகின்ற விஷயத்தையே பேசுறார். துக்கோபா கிட்ட ஒரு விதேகியை பத்தி பேசவே இல்லை. சமர்த்த ராமதாசர் கேட்டதோ அவர் சொன்னதோ எதுவுமே கான்டாக்டே வரல. ஆனா அன்னைக்கு துக்கோபா அவர் அதே மாதிரி விதேகி அப்படின்ற விஷயத்தெல்லாம் சொல்லி கிளீனா எக்ஸ்பிளைன் பண்ணி, ஜனக மகாராஜா, சுகபிரம்ம மகர்ஷி இந்த மாதிரி அந்த காலத்துல இருந்திருக்கார்கள். அதனால சத்ரவி சிவாஜி இப்படி பார்த்துட்டு இருக்காரு, இப்படி சிரிச்சுட்டு ரசிச்சு கேட்டு இருக்காரு. துக்கோபாசன், அப்போ உங்களுக்குலாம் சந்தேகம் வரும், இந்த காலத்துல விதேகி இருக்காளா இல்லையா உங்களுக்கு சந்தேகம் வரும், நீங்க பார்த்திருக்காளா இல்லையான்னு சந்தேகம் வரும் அப்படின்னு. உடனே எல்லாரும் ஹா மகராஜ். உடனே துக்கோபா சொன்னார், சமர்த்த ராமதாசர் விதேகி இல்லாம வேற யாரு? விதேகியா இருந்தா தான் இப்படி கொகையா போய் தபஸ் பண்ண முடியும், மலைமலையா போய் இருக்க முடியும், இவ்வளவு பேருக்கு மனோபலம் யாரால தர முடியும்? அதனால நீங்க எல்லாம் விதேகி பார்த்திருக்கீர்கள் அப்படின்னு முடிச்சிட்டார். சிவாஜி கண்கள்ல ஆனந்த கண்ணி. அதாவது மகாத்மாக்கள் பொறாம கிடையாது. சமர்த்த நான் இருக்கேன், என்னை பத்தி எனக்கு தெரியாதா? என்னப்பா இதற்கே ஆலோசனை விதேகியை தேடுவியா? நம்மள அர்த்தம் அப்படிதான் உனக்கு தெரியாது அப்படின்னு ஆரம்பிக்கும். ஆனா இவர் தன்னை சொல்லல, அவர் தன்னை சொல்லல. 2 பேரும் ஒருத்தர் சொல்லிட்டு இருக்கா. முன்னாடியே கூட்டணி பேசி வச்சு நான் ஒன்று ஆளை அனுப்புறேன், நீ எனக்கு 10 ஆள் அனுப்பு, அந்த மாதிரி கிடையாது.
அதாவது அனுபவம். அதாவது இன்னொன்று என்னன்னா, நான் பெருசா சரீர அபிமானத்தை திறந்தவன் இல்லைன்னு இவர் நினைச்சுக்கிறார். துக்கோபா என்னதான் இருந்தாலும் நான் சம்சாரி, மனைவி, குழந்தைகள் இதெல்லாம் இருக்கு எனக்கு. சமர்த்த ராமதாசர் மாதிரி சாவதான்னு சொன்னோன்னு கல்யாணத்தை விட்டு நானும் ஓடி வந்தேன். அவர் தான் விதேகி. ஒரு கோமணத்தை கட்டிட்டு அவர் பாட்டுக்கு கங்கை கரைக்கு ஓடுறார், பத்ரிநாத்துக்கு ஓடுறார், துவாரகைக்கு ஓடின்னு இருக்கார், உலகம் முழுக்க சுத்தின்னு இருக்கார். அவர் தான் விதேகி அப்படின்னு அவருக்கு. சமர்த்த ராமதாசர்னா நான் கல்யாணம் பண்ணா பொறுப்புல இந்த ஓடில வந்தாள், அம்மாவை வயசானவர்கள் அம்மாவை பார்த்துக்கல, அண்ணாவுக்கு ஒன்றும் ஒத்தாசை பண்ணல, நான் எப்படி விதேகி? துக்கோபா குடும்பத்தில் இருக்கார், இவ்வளவு அபங்கம் பாரு, இத்தனை ஜனங்களுக்கு இவ்வளவு தைரியத்தை கொடுக்கிறார், நம்பிக்கை கொடுக்கிறார். இவ்வளோத்தையும் ஃபேஸ் பண்ணிட்டு ஒரு மனுஷன் சதா பாண்டரங்க தியானம் பண்றான்னா இவனோட வேற யார் விதேகி? என்ன அனுபவம் பாருங்க ரெண்டு பேருக்கும். தன்னை பத்தி பெருசா தோணது, அடுத்தவாளுடைய அந்த குணம், அந்த பக்தி, அந்த ஸ்ரத்தை, அதை வசத்தியா சொல்ற அளவுக்கு. சிவாஜி மகாராஜா பார்த்தாங்க, எவ்வளவு பாக்கியம், ரெண்டு விதேகியும் நான் பார்த்திருக்கேன். அதுவும் இந்த பர்சனலா துக்கோபா விதேகின்னு சமர்த்த ராமதாசர் சிவாஜிக்கு மட்டும்தான் சொல்லியிருக்காரு. இப்ப துக்கோபாவால் ஒரு பெரிய சபையில சொன்னார், சமர்த்த ராமதாசர் பெரிய விதேகி அப்படின்றத துக்கோபா அவ்வளவு எல்லாருக்கும் சொல்லிட்டார். ஆனா துக்கோபா பெரிய விதேகி, தேகத்தை கடந்தவன் அப்படின்ற விஷயத்தை பர்சனலா சமர்த்த ராமதாசர் சிவோபா, சிவாஜியை சிவோபான்னு சொல்லுவார், சிவோபாக்கு தான் சொன்னார். அழகா நமஸ்காரம் பண்ணார். அப்பதான் துக்கோபா கண்கள்ல கண்ணீர் வழியே சொன்னார், நீ பாக்யவான், உன் மேல சமர்த்த ராமதாசருக்கு அவ்வளவு ஒரு அபிமானம் இருக்கு, திரும்பி எப்ப பார்க்கறதோ இருக்கு, எனக்கு நமஸ்காரத்தை சொல்லுங்க. அதுதான் பார்த்துக்கோங்களேன், அவரவர்கள் தாங்களுடைய ஸ்திதியில பெரியாள் நினைக்கிறத விட அவ்வளவு காரியம் பண்றாரு. நிஜமாவே அந்த பொறாமை இல்லாத மனசு சேம் ஃபீல்ட்ல ரொம்ப கஷ்டம். ஒருத்தர் சேம் ஃபீல்ட்ல தனக்கு இன்னொருத்தர் இருக்கா அவளை கொண்டாடுறோம்னா அந்த ஃபீல்ட்ல இருக்கவாளால அதை டைஜஸ்ட் பண்ணிக்க முடியாது. அது பிசினஸா இருக்கட்டும், ஆபீஸா இருக்கட்டும், இல்லாட்டி உபன்யாசம் பண்றவாளா இருக்கட்டும், வரைகிறவாளா இருக்கட்டும், நடிக்கிறவாளா இருக்கட்டும், சமைக்கிறவாளா இருக்கட்டும், இப்படி இந்த மாதிரி ரிசார்ட்ஸ் வச்சிருக்காங்க, அந்த ரிசார்ட் எங்க ரிசார்ட் அதோட சூப்பரா தான் இருக்கு, நாங்கெல்லாம் பிளாஸ்டிக், ஒவ்வொருத்தரை பற்றி தான் சொல்லுவான். அவன் சம்பந்தப்பட்ட ஃபீல்ட்ல இருக்க ஒருத்தரை பத்தி சொல்லும்பொழுது சந்தோஷம் வர்றதுன்னா ரொம்ப துர்லபம். சந்தோஷம் இருக்க மாதிரி நடிக்கலாம், வருமா அப்படின்னா அந்த ஸ்திதிக்கு போனா தான் வரும். அப்ப அதிலே தெரியுதா விதேகின்னு. தன்னை கொண்டாடலேன்னு ஒரு கோபம் வர்றதுனாலே இன்னும் தேகாபிமானம் இருக்குன்னு தானே அர்த்தம். இன்னொருத்தரை கொண்டாடுறோம், தன்னை விட பெரியவர்னு இன்னொருத்தருக்கு, அது ராஜா கிட்ட, சத்ரபதி சிவாஜி ராஜே கிட்ட சொல்லணும்னா இப்ப நிஜமாவே எவ்வளவு பெரிய ஹிருதயம் இருக்கணும். அப்ப அவ சரீரத்தை கொண்டு இந்த லோகத்துக்காக எல்லாம் பண்ணாலே ஒழிய சரீரத்தை அபிமானமா பிடிச்சுக்கணும். அந்த மகாத்மாக்கள் போல மகாத்மாக்கள் சரித்திரத்தை நம்ம கேட்கிறோமே, இதுவே நமக்கு பாக்கியம். நம்மளும் விவேகி தான். தூங்கும்போது சத்தியமா சரீர நினைப்பே கிடையாது, சத்சங்கமாவே இருந்தாலும் சரீர நினைப்பே இல்லாம தூங்குவோம். அப்ப விதேகி இன்னைக்கும் நம்ம காலகட்டத்திலையும் எத்தனையோ மகாத்மாக்கள் விதேகிகள் நான் பல பேர் பார்த்திருக்கேன், கண்ணெதிர்க்க பார்த்திருக்கேன். நிஜமாவே ஆச்சரியமா இருக்கும். அவள்லாம் அப்படி உலகத்துக்கும் அவளுக்கும் சம்மந்தமே இருக்காது, ஆனா உலகத்தோட ஒட்டி உறவாடின்னு தான் இருக்க பல பேர் நான் பார்த்திருக்கேன். ரொம்ப அதிசயமா இருக்கும், பிரமிப்பா இருக்கும். நம்ம ஹிமாலயாஸ்ல நீங்க நிறைய பேரை பார்த்திருக்கீங்க. சில பேர்லாம் விதேகிகள்லாம் நீங்க பார்த்தது யாருன்னு சொல்லவே முடியாது, எந்த இடம் வரைக்கும் நான் சொல்ல முடியும். ஆனா நீங்க உடனே கற்பனைக்கு போயிடுவேன், நாளைக்கு யாரையா பார்த்து எப்படி இப்படி பார்த்துட்டு போயிடு. நிறைய பேர் சாதுக்களுடைய தரிசனம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. எத்தனையோ சாதுக்களுடைய கடாட்சம் நம்ம மேல விழுந்திருக்கு. எந்த இடத்துல எந்த ஊர்ல எந்த விஷயங்கள் நீ கண்டுபிடிக்கவே முடியாது. இல்லைன்னா வியாச கோயிலெல்லாம் உட்காந்துருக்கலாம் முடியாது, வசிட்டு கோயிலுக்கெல்லாம் போயிட முடியாது. எவ்வளவோ சாதுக்களுடைய தரிசனம். ஒண்ணு வேணா சொல்றேன், வசிஷ்ட குஹா வாசல்ல ஒரு ஜோடி நாய் பார்த்திருப்பேன், 2 நாய் சாதுக்கள். ஒரு வீட்டுல சொன்னா வசிஷ்டர், சொல்லக்கூடாது, நீங்க வந்துருக்கு, அவ்வளவுதான். இந்த மாதிரி எத்தனையோ ரூபத்துல மகாத்மாக்களுடைய தரிசனம். யாராவது பார்த்திருந்தா தெரியும், அந்த அருந்ததி குகை வாசல்ல நான் கையை கூப்பி நமஸ்காரம் பண்ணிட்டு தான் மேலே ஏறினேன். நான் பார்த்து கையை கூப்பி நமஸ்காரம் பண்ண, அதுக்கப்புறம் தான் அது இறங்கி அவர் இறங்கின அப்புறம் தான் நான் மேலே ஏறினேன்.
இந்த மாதிரி நிறைய 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 அதனால உங்க சரீரத்தோட டிஸ்கம்ஃபர்ட் ரைட் ஓரம் தள்ளுங்க. தரிசனம் கிடைச்சிருக்கு நீங்க, அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். நான் ஃபோட்டோ எடுத்தேன்னா வீடியோவில் வந்திருக்கான்னு தெரியாது எனக்கு. பட் ஐ கேன் அஷ்யூர் யூ, இந்த மாதிரி நிறைய பேர், ஒரு சாம்பிள் தான் நான் சொல்லியிருக்கேன். ஒரு தடவை வியாச குகையில் சரஸ்வதி தேவி வந்திருக்கா. நாங்கள் உட்கார்ந்து இருக்கும் பொழுது சில பேருக்கு என்னோட சிஷ்யா சில பேர் காமிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். அப்புறமா நான் சொன்னேன், நான் அவளை பார்த்து நான் கைக்கு பின்னாடி பார்த்தா சில பேர். நிஜமாவே என்ன நிறைய உண்டு. ஸோ யூ ஆர் பிளஸ்ட் இனஃப். இந்த கேரண்டி நான் உங்களுக்கு தரேன். ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள், அவ்வளோதான். இந்த குளிர், இந்த டிராவல், இதை தாண்டி உங்க ஆத்மாவுக்கான ஒரு ஆசீர்வாதம் கிடைச்சிருக்கு. உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்க வம்சத்திற்கே பரம்பரைக்கே மூதாதையர்கள்லேருந்து இதெல்லாம் பிளஸ். அவ்வளோதான். இந்த பிளஸ்டு மூமெண்ட்ஸ் இதெல்லாம் தான் தெய்வீகத்தின் பரவச நிலைகள். அதனால தான் உங்களால் தாங்க முடியாது. அதனால தான் இதை அனுபவிக்க முடியாது. ஒவ்வொரு இடத்துக்கு போனோன்னு ஒரு விருத்தபத்ரி போனோம், நல்லா தானே இருந்தது, என்னன்னு சொல்ல தெரியலையே. இதை விட பெரிய பெரிய கோவில்லாம் எங்கே எல்லாமும் இருக்கே. இத்தனோடு ஒரு சின்ன ஒரு நம்ம ஊர் பிள்ளையார் கோவில் கூட இதை விட பெருசாக இருக்கும். இத்தனோடு ஒரு இடத்துல ஒரு விருத்தபத்ரி, அதுக்கு ஒரு சின்ன ஒரு கூரை, இத்தனோடு ஒரு கர்ப்பம் இருக்கும். நம்ம தங்கரகம் கூட அதை விட பெருசு கோவிலை விட. அப்போ நிறைய அனுகிரகம் வாங்கிட்டு இருக்கு. இந்த அனுகிரகம் எல்லாருக்கும் உண்டு. இதை கேட்குற சத்சங்கத்தை கேட்கிறவாளுக்கும் எந்த வருஷத்துல நீங்க கேட்டாலும் நிச்சயமாக இந்த அனுகிரகம் அந்த க்ஷணம் உங்களுக்கும் உண்டு. ஸோ விதேகி ஞாபகம் வச்சுக்கோங்க. ராதே கிருஷ்ணா. நாளைக்கும் நம்ம போகிறோம் கங்கோதிரி எல்லாம். யாரை பார்த்தாலும் கையை கூப்பிக்கோங்க. மானசீகமா நேரடியாக மறந்து போயிருந்தா கூட டக்குன்னு தோணுது. யாரை பார்த்தாலும் என்ன வேணா இருக்கட்டும், கடைக்காரனா இருக்கட்டும், ஹெல்ப்பரா இருக்கட்டும், திருவிழா போகிற நாயா இருக்கட்டும், ஹிமாலயாஸ்ல இருக்குனாலே விசேஷம் தான். சம்திங் பியாண்ட் இமேஜினேஷன். அவ்வளோதான். ராதே கிருஷ்ணா. ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம. ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம. जय भोलो सीता रामचंद्र भगवान की जय. जय भोलो राष्ट्र गुरु समर्थ रामदास स्वामी की जय. जय भोलो वीर धीर शूर आंजनेय स्वामी की जय. जय भोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय. जय हिंद. भारत माता की जय. जय भोलो मार्कंडेय महर्षि की जय. राधे कृष्णा.